நவம்பர் 5, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தர் என்றைக்கும் உங்களோடு கூட இருப்பார், உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். The Lord will be with you forever. He will bless you immeasurably. ஆதியாகமம் 21 அதிகாரம் 22 வசனம். Genesis chapter 21 verse 22. நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மோடு கூட இருப்பதை நமது சாட்சி வாழ்க்கை மூலமாக மற்றவர்கள் அறிய வேண்டும். தேவனுக்கு சாட்சியாக ஜீவிக்க வேண்டும் என்பதே நமது வாஞ்சையாக இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு விரோதமாக யாரும் இருக்க முடியாது. ஆபிரகாமுடன் தேவன் இருந்தார், அவனை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். ஈசாக்குடன் தேவன் இருந்தார், அவன் 100 மடங்கு பலனை அடைந்தான். கர்த்தர் யாக்கோபோடு கூட இருந்தார், அவனுக்கு வேண்டியது எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். யோசேப்போடே கர்த்தர் இருந்தார், அவன் எதை செய்தானோ அதை தேவன் வாய்க்க பண்ணினார். தானியேலோடு கர்த்தர் இருந்தார், அவன் காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் ஜெயமாக மாற்றினார். இதை போன்றே கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம், நான் உங்களோட கூட இருக்கிறேன், உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அவர் வைப்பார். God is with you in everything you do. My dear brothers and sisters, we want others to know that God is with us through our witnessing life. Our desire should be to live as a witness to God. If God is with us, no one can be our enemy. God was with Abraham. He blessed him in all things. God was with Isaac. He benefited 100-fold. The Lord was also with Jacob. All he needed was grace. The Lord was with Joseph. Whatever he did, God made it happen. The Lord was with Daniel. He turned the things around in victory. Thus shall the Lord be with you. He will make you a blessing to others. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோமப்பா, ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த புதிய நாளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து புதிய விதமான நன்மைகளையும் புதிய விதமான ஆசீர்வாதங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்பா நீ தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 கொடாகொடி நன்றிகளை செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளோடு கூட கத்த நீர் இருப்பதற்காக, அவர்களை ஆண்டவரை அளவில்லாமல் ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் நீர் அவர்களோடு கூட இருந்து அந்த தேவைகள் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா எல்லா காரியங்களிலும் எந்தெந்த காரியமுடைய பிள்ளைகள் ஆண்டவரை கர்த்தரை ஆண்டவரை தொழுது கொண்டு செய்கிறார்களோ, கர்த்தருக்குள்ளாக ஆண்டவரை செய்கிறார்களோ, அத்தனை காரியங்களிலும் இந்த நாளிலே அவர்களுக்கு வெற்றி ஆண்டவரே நீர் ஆண்டவரே உண்டாக்க வேண்டுமா செபிக்கிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக, நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக. ஆண்டவரே ஆபிரகாமோடு கூட இருந்தவர், ஈசாக்கோடு கூட இருந்தவர், யாக்கோபோடு கூட இருந்தவர், யோசேப்போடு கூட இருந்தவர், தானியேலோடு கூட இருந்தவர். அவர்களோடு இருந்து அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை எப்படியாக நீர் வாய்க்க செய்தீரோ அதே போல் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஆண்டவர் நீர் அவர்களோடு கூட இருந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரை அவருடைய காரியங்களை எல்லாம் நீர் வாய்க்க பண்ண வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா என்னுடைய வயது ஏறிக்கொண்டே இருக்கிறது, எனக்கு திருமணம் நடக்கவே இல்லையே என்று சொல்லி ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே தவித்து
கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக 90s கிட்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே அப்பா இன்னும் ஆண்டவரே திருமணம் ஆகாமல் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். கர்த்தர் நீர் ஆண்டவரே அனுக்கிரகம் செய்யும் ஏற்ற மணவாளனை மணவாட்டி நம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து அப்பா அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் காணப்படும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் நீர் ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு திருமண வாழ்க்கையை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீ தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு கணவனை, நல்ல ஒரு மனைவியை அப்பா, நல்ல ஒரு இல்லறத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அமைத்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா எல்லாம் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். இனிமேல் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே வாய்க்கும்படியாக ஆண்டவர் நீர் அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை அவருடைய வாழ்விலே நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீ செய்வதற்காக நன்றி. ஒருவராலே செய்ய முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீ செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இனிமேல் நம்முடைய பிள்ளைகளுக்கு வயது ஏறக்கூடாது ஆண்டவரே. இப்பொழுதே அப்பா இந்த மாதத்திலே அவர்களுக்கு ஒரு வரன்கள் தேடி வரும்படியாக நீ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னும் 3 மாத காலங்களில் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே திருமணங்கள் அப்பா நடக்கும்படியாக நீ கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது கர்த்தருக்குள்ளாக நிறைவேற்றப்பட்ட ஆண்டவரே வாழ்க்கையாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, மை ஸ்தோத்தரிக்கிறோம். அர்த்தவே நீர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை அப்பா நம்முடைய பிள்ளையுடைய வாழ்வில் ஊற்றியறலும் அவளை வீட்டை தேடி அந்த ஆசீர்வாதங்கள் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே நல்ல ஃபோன் கால்ஸ்கள் வரட்டும் ஆண்டவரே. அப்பா நல்ல தொலைபேசியிலே நல்ல ஆண்டவரே அப்பா செய்திகள் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலே நடக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அமை துதிக்கிறோம் அப்பா, அமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வாய்க்க பண்ணுவதற்காக, தருவதற்காக, நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை அவர்கள் பெற்று வாழும்படியாக கிருபை தாரும். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்கள் நம்முடைய பிள்ளைகள் காண கனவும் மனவும் ஆண்டவரே அப்பா ஒன்றித்து ஆண்டவரே அப்பா இல்லறத்தை ஆண்டவரை கட்டி வாழும்படியாக கிருபை தர விடுமா ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்வீராக, வழிநடத்துவீராக. துதிக மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.